அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய தந்தையான பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை போய்கிட்டே இருந்தது. இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, நம்ம வந்து ஒரு கூட்டணி அமைக்க போறோம், அது வெற்றி கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திமுக கிட்ட ராமதாஸ் அவர்கள் வந்து 40 சீட்டுகள் கேட்கறதாவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ராமதாஸ் அவர்கள் பாமகவை உடைத்து திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இருக்கவே இருக்காது. இம்பாசிபிள். காரணம் என்ன என்று கேட்டால், திருமாவளவனும் ராகுல் காந்தியும் எப்படி மு.க. ஸ்டாலின் நெருக்கமாக இருக்கிறார்களோ அதுவரையில் பாமகவை மு.க. ஸ்டாலின் சேர்க்க மாட்டார். அருகே ஐயா ராமதாஸ் 87 வயது தாத்தா சொல்லுவது கூட்டணி என்று. ஒருவேளை அவங்களோட குடும்பத்து கூட்டணி நேற்று போட்டோ பார்த்தேன், அது 44 பேர் இருக்காங்க. அது அன்புமணி ராமதாஸ் காணும். பாத்தீங்களா நீங்க? ஆமா சார், பார்த்தேன். அன்புமணி மட்டும் இல்ல, மத்த எல்லாருமே இருக்காங்க. அன்புமணி மாட்டேன்ட்டார், போக மாட்டேன்ட்டார். இந்த 60வது திருமண விழாவில் மூத்த மகனே இல்லைன்னா வேற யாரு இருக்க போறாங்க? அவங்களுடைய குடும்பம் இருக்குது, பேரன் பேத்தி கொள்ளு பேரன் எல்லாமே இருக்காங்க. அது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அங்க ஒண்ணு வின் பண்ணலாமே தவிர டாக்டர் ஐயா ராமதாஸ் பொதுமக்களிடையே அவருக்கு மதிப்பு குறைந்து விட்டது என்று தான் நான் கருதுகிறேன். அன்புமணி ராமதாஸுக்கு இளைஞர்களிடையே நல்ல மதிப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். திமுகவுடன் ராமதாஸ் பெரியவர் போக மாட்டார் என்று அடித்து போட்டு சொல்லலாம். ஓகே, இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சைடு தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமாங்க, எலெக்ஷன் கமிஷன் அவர் தான் ரெகக்னைஸ் பண்ணுங்க. அவர்கிட்ட ஓட்டர்ஸ்னுடைய பி ஃபாரத்துல கைத்து போறதுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு தான் பவர் இருக்குங்க. அது ஒன்னா இருந்து பார்த்தே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்ல சேர்த்து பேசினப்பதான் அன்புமணி ராமதாஸ் போட்டியில இறங்கியிருக்காங்க. அப்பாவாச்சு, அண்ணாவாச்சு, தாத்தாவாச்சு ஒரு கை பார்த்துடலான்னு. திமுகவுடன் அன்புமணி ராமதாஸ் போக மாட்டார், எழுதி வச்சுங்க.